ChatGPT, Claude, Gemini இது எல்லாமே ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அதாவது ஒரு LLM அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். பட் SLM அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க, ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸ். இந்த கான்செப்டை நிறைய இன்ஜினியர்ஸ் இக்னோர் பண்ணிடுறாங்க. பட் ப்ரொடக்ஷன்ல ஆக்சுவலா AI டிப்ளாய் பண்ணக்கூடிய நிறைய கம்பெனிஸ்ல அவங்க LLM யூஸ் பண்ண மாட்டாங்க, SLMs தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ்க்கு அவங்களோட டேட்டா பிரைவசியும் அவங்களோட டேட்டா செக்யூரிட்டியும் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுடைய இன்ஹவுஸ்லயே ஒரு SLM பில்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த LLMs மாடலை வச்சு ஒரு சிஸ்டம் பில்ட் பண்றது ரொம்பவே ஈஸி. ஆனா ஒரு கம்பெனிக்கு தேவையான ஒரு ஸ்மால் எஃபிஷியன்ட்டான ஒரு SLM பில்ட் பண்ணி ப்ரொடக்ஷன்ல டிப்ளாய் பண்றது தான் ஒரு ரியல் AI இன்ஜினியரிங் ஸ்கில். இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கில்டு AI இன்ஜினியர்ஸ் தான் வெளியில தேடிட்டு இருக்காங்க. பட் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இந்த SLM அப்படின்ற இந்த கான்செப்டை படிக்கும் போது இக்னோர் பண்றதுனாலையும் அண்ட் இந்த SLMs எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம இருக்கிறதுனாலையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. சோ அதனால தான் நம்ம செஷன்ல இந்த SLMஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத லைவா கோட் பண்ணி டிப்ளாய் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஹேண்ட்ஸ் ஆனா கத்துக்க போறீங்க. ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். திஸ் இஸ் யுவர் AI கோச் ஜான். ரைட், நம்ம செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி குவிக்கா இந்த செஷன் எப்படி இருக்க போது, எப்படி நம்ம பேக்கேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு குவிக் அஜெண்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் SLM அப்படின்ற ஒரு ஸ்மால் டெஃபினிஷனை நம்ம பார்க்க போறோம். செகண்ட் பாயிண்ட், we are going to build AI system using SLM. எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல நான் உங்களுக்கு தெளிவாக பேசியிருக்கேன். இருந்தாலும் அது எப்படி நம்ம பில்ட் பண்றது, ஸ்கிரிப்டிங்லாம் போட்டு எப்படி பண்றது அப்படின்றத ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் காமிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதனால அதை பார்த்து நீங்க கற்றுக்க போறீங்க வித் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். தேர்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் SLMs அண்ட் LLMs. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த ப்ராக்டிக்கலா பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ப்ராக்டிக்கலாவே உங்களுக்கு புரியும் இல்ல, தியரியா சொன்னதை தாண்டி ப்ராக்டிக்கலா கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு புரிதல் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வாட் ஆர் தி டிஃபரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் SLM அப்படின்றத பார்க்க போறீங்க. அண்ட் வாட் ஆர் தி டிஃபரெண்ட் SLMs அவைலபிள் டுடே. ஓப்பன் சோர்ஸாவே நிறைய இருக்கு, அதில் என்னன்றதை பார்த்துட்டு கடைசியாக ஒரு டேக் பாயிண்ட் கொடுத்து ஸ்டெஃபின் பார்த்தீங்கன்னா இந்த செஷன் முடிக்க போறாரு. ஸோ வித்வுட் எனி டிலே நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். பட் இந்த பர்டிகுலர் செஷன் ஒரு லைன் பார்த்தீங்கன்னா நான் SLMனா என்ன, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் LLM சொல்லிடலாம். பட் அதை தாண்டி எப்பயுமே இந்த மாதிரி ஒரு லாங் ஃபார்மேட் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு டீப்பர் நாலேஜா ப்ராக்டிக்கல் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பல உதாரணங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து காமிக்கணும் அப்படின்றது மாதிரி இந்த செஷன் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால டீப்பர் நாலேஜ் வேணுன்றவங்க மட்டும் அடுத்த செஷனுக்குள்ள போயிட்டு ஸ்டெஃபின் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருன்றது கவனிங்க. நான் லாஸ்ட்ல உங்களை மீட் பண்றேன். Hi everyone, welcome you all to this session. So in the session, let's start with what is SLM. ஸோ எஸ்எல்எம்னா ஸ்மால் லாங்குவேஜ் மாடல். ஸோ உங்கள் எல்லாருக்குமே LLM அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ LLMனா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ மார்க்கெட்டில் இருக்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் என்னன்னா ChatGPT, Gemini AI, Claude AI. ஸோ இது எல்லாமே லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தென் நீங்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஹேவ் யூ ஹியர்ட் அபவுட் ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்? இதை நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ இன்னைக்கு இந்த ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்னா என்ன நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். லெட்ஸ் டேக், இவர் ஒரு ப்ரொஃபஸர். ஸோ இவர் PhD முடிச்சிருக்காரு. ஸோ இன்னும் என்னென்னமோ பண்ணியிருக்காரு, பயங்கரமாக நிறைய படிச்சிருக்காரு. இவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. ஸோ இஸ் அ ஸ்மார்ட் டீச்சர் ஹூ நோஸ் எவ்ரி திங், ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். ஸோ இவர் ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட்லேருந்து கொஸ்டின் கேட்டாலும், ஒரு கான்செப்ட் கொடுத்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதே நேரத்தில் ஒரு யூனிவர்சிட்டியோட கான்செப்ட் கொண்டு கொடுத்தாலும் அதை பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே தெரிஞ்ச ப்ரொஃபஸர் இவர். ஸோ இவரை எப்படி சொல்லலாம்னா LLM. ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ChatGPT நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ இட் ஆல்மோஸ்ட் நோ எவ்ரி திங். அதே நேரத்தில் we have the smart student who knows important basics but not everything. For example, இவர் ஒரு 12th grade student வச்சுக்கலாம். ஸோ 12th gradeலேருந்து எந்த சப்ஜெக்ட்லேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் இவர் பயங்கரமாக ஆன்சர் பண்ணுவார். ஸோ இவருக்கு அந்த 12th கிரேடில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் இவர் ஃபுல் தரோ அண்ட் தென் எந்த கொஸ்டின் கேட்டாலும் சொல்லுவார். பட் அந்த 12th கிரேடை தாண்டி வேற எந்த கொஸ்டின் கேட்டாலும் இவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் அந்த 12th கிரேட் சப்ஜெக்டை மட்டும் வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா விஷயங்களும் தெரிகிற மாதிரி ட்ரெயின் பண்ணலை. பட் 12th கிரேடில் இருக்க அந்த எல்லா சப்ஜெக்ட்லும் தெரிகிற மாதிரி, ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி இவங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12th கிரேடில் எல்லாமே தெரியும். ஸோ இவர் என்ன சொல்லலாம்னா SLM, இட் இஸ் அ ஸ்மால் லாங்குவேஜ் மாடல். ஸோ LLMனா ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும். SLMனா நீங்கள் எந்த டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் LLM அண்ட் SLM. ஸோ இன்னும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது, அது அப்கமிங் ஸ்லைட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த SLM அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னும் பெட்டராக புரியணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு உங்களுக்கான பாலிசிஸ் இருக்கும், உங்கள் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ உங்கள் எம்ப்ளாயீஸுக்கு உங்கள் கம்பெனிக்குள்ளே இருக்கிற பாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சேட் பாட்டை பில்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த சேட் பாட்டுக்கு உங்கள் டேட்டா கொடுத்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் அன் SLM. இதே நீங்கள் ChatGPT போய் உங்கள் கம்பெனிக்கான இல்லை உங்கள் ஆர்கனைசேஷனுக்கான பாலிசிஸ்,
லீவ் பாலிசிஸாக இருக்கட்டும், இல்லை ஹெச்ஆர் பாலிசிஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே ChatGPT தெரியாது. ஸோ உங்கள் கம்பெனிக்கான பாலிசிஸ் அந்த டேட்டாவை ஒரு எஸ்எல்எம் கொடுத்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சிங்கன்னா அந்த எஸ்எல்எம் உங்கள் கம்பெனிக்குள்ளே இன்டர்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எஸ்எல்எம் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது, அதெல்லாம் லேட்டராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லெட்ஸ் லுக் இன்டு தி டெஃபினிஷன். So, lighter and more version of a language AI that can read, write or respond in human language but is trained on less data and uses fewer resources than big models. So, இது வந்து ஒரு lighter version. So, large language model அது பேர்லேயே இருக்குது, it is large, இது வந்து small. So, largeனா அதில் நிறைய டேட்டாஸ் வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நிறைய பவர் கன்சியூம் ஆகிருக்கும், அதில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்னா இட் இஸ் அ லைட்டர் வெர்ஷன். ஒரு சின்ன டேட்டா செட்டிங்க பார்த்தீங்களா, இட் இஸ் ட்ரெயின்ட் ஆன் லெஸ் டேட்டா அண்ட் இட் யூசஸ் ஃபியூர் ரிசோர்ஸ். ஆனால் இட் கேன் ரீட், ரைட் ஆர் ரெஸ்பாண்ட். ஸோ ஒரு எல்எல்எம் பண்ணுற மாதிரியே ரீட், ரைட் அண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணும். பட் நாட் எவ்ரி திங் நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க உங்கள் டேட்டாலேருந்து ரீட், ரைட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். So LLM can give whatever you ask for, but SLM can give only from the data which you have trained it with. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது எஸ்எல்எம்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது ஐ ஹவ் பில்ட் அ ஏஐ சிஸ்டம் யூஸிங் திஸ் எஸ்எல்எம். ஸோ இந்த எஸ்எல்எம் யூஸ் பண்ணி ஒரு ஏஐ சிஸ்டமை பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பில்ட் பண்ண அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இங்கே எஸ்எல்எம் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணல, ஆல்ரெடி ஒரு ப்ரீ ட்ரெயின்ட் எஸ்எல்எம் மாடலை நான் யூஸ் பண்ணி இந்த ஏஐ சிஸ்டமை பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஏஐ சிஸ்டமோட டெமோ உங்களுக்கு காமிச்சிறேன், அதுக்கப்புறமா எப்படி அதை பில்ட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிறேன். ஸோ இது தான் என்னோட ஏஐ சிஸ்டம். ஸோ மை பர்சனல் ஏஐ. ஸோ இந்த என்ன பண்ணும், நான் சேட் பண்ணி நான் கேட்குறதான கொஸ்டினுக்கு இந்த எஸ்எல்எம் ஆன்சர் பண்ணும், பட் வித் த டேட்டா விச் ஐ ஹவ் ப்ரொவைடட். ஸோ இங்கே நியூ சேட் இருக்குது, புது சேட்டுக்கு போகும். ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ண சேட்டோட ஹிஸ்ட்ரி இந்த இடத்துல காமிக்கும். ஸோ பேசிக்கலி ஒரு ChatGPTயோட லைக் டெமோ மாதிரி தான் பில்ட் பண்ணேன். ஸோ இந்த யூஐயும் நம்ம பில்ட் பண்ணது தான். ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் ஆகலை, ஒரு சாம்பிள் சின்ன ஒரு டேட்டா செட்டை வச்சு இந்த எஸ்எல்எம் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி பார்த்தலாம். ஸோ இங்கே ஹாய் அப்படின்னு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கான ரெஸ்பான்ஸ் வந்துடுது. ஹலோ, ஐ கேன் அசிஸ்ட் யூ டுடே, இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க், ஐம் ஹியர் டு ஹெல்ப் அப்படின்னு கேட்குது. ஸோ சில கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்குறேன். வாட் இஸ் தி மார்க்கெட் ட்ரெண்ட் டுடே? ஸோ இதே கொஸ்டினே ChatGPT நீங்கள் கேட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ஆன்சர் பண்ணும். ஸோ இங்கே என்ன ரெஸ்பான்ஸ் வருது நீங்கள் பாருங்கள். So the current market trend particularly in the startup and innovation sector. So இங்கே பார்த்தீங்கன்னா current market எங்கேருந்து வருது, ஸ்டார்ட் அண்ட் இனோவேஷன் செக்டார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேட்டா வச்சு தான் இந்த எஸ்எல்எம்ல நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் பர்டிகுலராக இந்த ஸ்டார்ட் அண்ட் இனோவேஷன் செக்டாருக்கான மார்க்கெட் ட்ரெண்ட் எனக்கு காமிக்குது. ஸோ இதே நீங்கள் ChatGPT கேட்டால் ஜென்ரலாக ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். பட் இங்கே நான் எந்த டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்கணும் அந்த டேட்டாக்கான மார்க்கெட் ட்ரெண்ட் இங்கே கொடுத்துருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே என்ன காமிச்சிருக்குன்னா ஆர்டிஃபிஷியல் ஏஐ, மிஷின் லேர்னிங், IoTs, cyber security, health tech, sustainability and green tech, fintech. ஸோ இந்த மாதிரி டெக் சம்மந்தப்பட்ட ஸ்டார்ட் அப் அண்ட் மார்க்கெட் ட்ரெண்டை பற்றி எனக்கு வந்திருக்கு. ஸோ அண்ட் தென் ஐ லாஸ்ட் திஸ் கொஸ்டின், வாட் இஸ் தி பிளான் ஃபார் மீ டுடே அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னு நீங்கள் பாருங்கள். Okay, so I got the answer. Today, let's focus on project idea that aligns with your current learning. Here is a step-by-step guide to create a simple text-based adventure game using Python. So, இங்கே வந்து ப்ராஜெக்ட் ஐடியா, இன்றைக்கோட ஃபோக்கஸ் வந்து ப்ராஜெக்ட் ஐடியான்னு கொடுத்துருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட், ப்ளே யர் கேம், செட் அப் தி டெவலப் என்விரான்மெண்ட், கிரியேட் தி கேம் லூப், implement necessary functions, add the challenge element. ஸோ இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கான பிளான், ஸோ இன்றைக்கி என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம், அந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லேர்னிங் பிளான் வந்து எனக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் நான் கொடுத்துருந்த டேட்டா வச்சு தான் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன டேட்டா நான் கொடுத்தேன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஏஐ சிஸ்டம், இந்த எஸ்எல்எம் யூஸ் பண்ணி நான் பில்ட் பண்ண இந்த ஏஐ சிஸ்டம் எனக்கு இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ சேட் கொடுத்துக்கலாம். ஸோ புது சேட்டுக்கு போகும். அண்ட் தென் ப்ரீவியஸ் சேட் வேணால் நீங்கள் போய் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் சேட்டும் இங்கே காமிக்கும், நியூ சேட் வேணாலும் நீங்கள் புது சேட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பர்சனல் ஏஐ சிஸ்டம் தட் ஐ ஹேவ் பில்ட் ஃபார் மீ. ஸோ இதே எப்படி பில்ட் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட கோட் பேஸ். ஸோ இந்த கோட் பேஸ்லேருந்து ரன் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் திஸ் app.py
அண்ட் தென் நோட். ஸோ இந்த நோட்ஸில் தான் என்னோட டேட்டா இருக்குது. அண்ட் தென் ingest.py. ஸோ இது என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கம்ப்ளீட்டாக கோடிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த செஷனோட நோக்கம் வந்து உங்களுக்கு கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த SLM எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றது காமிக்கிறதுக்காக தான். பட் அதனால் கோடிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இந்த கான்செப்ட்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா app.py இருக்குது. ஸோ இங்கே தான் நம்மளோட ஸோ இந்த யூஐயில் பார்க்குறீங்களா, ஸோ இந்த எல்லா விஷயமும் இந்த app.py தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணி தான் இங்கே டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் RAG UEID அண்ட் டைமை இம்போர்ட் பண்ணிச்சு. எனக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாம் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் have this CSS here. ஸோ இந்த நீங்கள் பார்க்குற யூஐ எல்லாம் இந்த CSS தான் இருக்குது. அண்ட் தென் you have this chart. ஸோ init இருக்குது. அண்ட் அந்த சைட் பார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைட் பார், இந்த சேட் விண்டோ, ஸோ இந்த கரண்ட் சேட். ஸோ இந்த யூஐயில் பார்க்குற எல்லா விஷயமும் இந்த app.py தான் இருக்குது. அண்ட் தென் ஹேவ் திஸ் நோட்ஸ். ஸோ இந்த நோட்ஸ்குள்ளே தான் என்னோட டேட்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் AI Tools Startup. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல், ஃபவுண்டர், சோலோ டெவலப்பர், ஸ்டேஜ், ஏர்லி ஸ்டேஜ். ஸோ ப்ராடக்ட் என்ன, AI பவர்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் ஆப். ஸோ இந்த ஆப் தான் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ டார்கெட் யூசர்ஸ் யார், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா மாதிரி இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் அந்த ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கான மார்க்கெட் ட்ரெண்டாக காமிச்சிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி பேசிக்காக ஒரு டேட்டா வந்து நான் கொடுத்து இந்த SLM, அதாவது இந்த AI சிஸ்டம் யூசிங் SLM எனக்காக நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த டேட்டாவில் தான் எனக்கான ஆன்சர்ஸ் வருது. ஸோ இந்த டேட்டாக்குள்ள வந்து எனக்கு எப்படி ஆன்சர்ஸ் வருதுன்னா அதுக்காக தான் இங்கே RAG யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ RAG.py யூஸ் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான லைப்ரரிஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது. ஸோ சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் பண்ணால் நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஸோ அந்த ப்ராம்ப்டை வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது எம்பெட் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் மினி LM L6v2 அப்படின்ற இது ஒரு ப்ரீ ட்ரெயின்ட் SLM மாடல். ஸோ இது வந்து இன்டர்நெட்லேயே இந்த மாடல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ ப்ரீ ட்ரெயின்டு மாடல். ஸோ நீங்கள் ஒரு SLM ஸ்டார்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை இங்கே நாங்கள் பண்ணல. அதனால் ஆல்ரெடி ப்ரீ ட்ரெயின்டான ஒரு மாடல் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது தான் அந்த மாடல். இங்கே பார்த்தீங்கன்னா மாடலில் லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஐ ஹேவ் திஸ் FISS. ஸோ இது என்னன்னா ஃபாஸ்ட் சிமிலாரிட்டி சர்ச்சுக்காக. ஸோ சிமிலரான வேர்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணும். அதுக்காக இந்த FIS. அண்ட் தென் என்னோட டாக்குமெண்ட் இங்கே லோட் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 ரிட்ரைவல் ரெலவென்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ என்னோட ரெலவென்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது இந்த நோட்ஸுக்குள்ளே இருக்க இந்த டேட்டாலேருந்து ரெலவென்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் இங்கே RAG யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஜெனரேட் ரெஸ்பான்ஸ் யூஸிங் ஒலாமா. ஸோ இங்கே ஒலாமா யூஸ் பண்ணி என்னோட ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த SLM மாடலை வந்து நான் இங்கே லோட் பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன பண்ணுன்னா என்னோட ப்ராம்ஸ் எல்லாம் சென்டென்சஸ் எல்லாம் எம்பெட் பண்ணி நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த நம்பர்ஸ்லேருந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் கொடுக்கறதுக்காக இந்த ஒலாமா யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணோம். அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸில் நமக்கு காமிக்குது. ஸோ அதனால தான் இங்கே ஒலாமா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒல்லாமா யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் எனக்கு காமிக்குதுல, ஸோ இது வந்து ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணி இங்கே டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் டெக்ஸ்ட் ஸ்டாக் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ திஸ் இஸ் மை RAG.py என்னோட ரெஸ்பான்ஸை எடுத்து வந்து கொடுக்குது. ஸோ ingest.pyல இங்கேயும் ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே தான் என்னோட மாடல்ஸ் எல்லாம் லோட் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரீ-ட்ரெயின் மாடல்ஸ் எல்லாம் இங்கே லோட் பண்ணி இங்கே வந்து கன்வர்ஷன்லாம் நடக்குது. ஸோ இந்த RAG வந்து என்னோட டேட்டாஸ் வந்து புல் பண்ணி மட்டும் தான் கொடுக்கும். பட் என்னோட டேட்டா கன்வர்ஷன்ஸ் எல்லாம் இந்த ingest.pyக்குள்ளே தான் நடக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் செட்டப். இதுதான் டெக்ஸ்ட் ஸ்டாக் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. இந்த AI சிஸ்டமை பில்ட் பண்ணியிருக்கிறது இந்த டெக்ஸ்ட் ஸ்டாக் வச்சு தான். ஸோ இது என்ன ஓவராலாக இதை எனக்கு பில்ட் பண்ணுறதுக்கு லெஸ் தென் 1 hour தான் ஆச்சு. ஸோ அதனால தான் பேசிக்கான ஒரு சிம்பிளான ஒரு டேட்டா வச்சு ஈஸியாக இந்த AI சிஸ்டம் யூஸிங் ப்ரீ-ட்ரெயின் SLM இங்கே பில்ட் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒரு AI சிஸ்டமை பர்சனல் AI சிஸ்டமை பில்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஆர்கனைசேஷனுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களை பர்சனல் யூஸ்க்காக இருக்கட்டும், நீங்கள் பில்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் ஒரு SLM நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது லெட்ஸ் see the difference between SLM and LLM. ஸோ ஃபர்ஸ்ட் LLM இஸ் வெரி லார்ஜ். அது வந்து அப்ராக்சிமேட்லி 1 billion to 1 trillion ப்ளஸ் பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேராமீட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொடுத்த டேட்டாஸ் வேல்யூஸ் அதெல்லாம் உள்ளே கொடுத்துருப்போம்ல. ஸோ அந்த வேல்யூஸ் தான் என்னென்னா பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் அப்ராக்சிமேட்லி 1 billion to 1 trillion ப்ளஸ் பேராமீட்டர்ஸ் வந்து ஒரு LLM பில்ட் பண்ணுறதுக்காக அவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு SLM ட்ரெயின் பண்ணுறதுக்கு இட் இஸ் வெரி ஸ்மால். அப்ராக்சிமேட்லி 10 million to 10 billion பேராமீட்டர்ஸ் இருந்தால் போதும், ஒரு SLM சூப்பராக ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இந்த 10 million 10 billion பெரிய நம்பர்ஸ் நீங்கள் சொல்லலாம். பட் கம்பேரிட்டிவ்லி ஒரு LLM கம்பேர் பண்ணும்போது SLMக்கு இது ரொம்பவே கம்மியான ஒரு பேராமீட்டர்ஸ் தான். அண்ட் தென் LLM ஆர் ஸ்லோவர் இந்த சென்ஸ் இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். பட் ஒரு SLM ஃபாஸ்ட்டாகவே ட்ரெயின் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அங்கே லார்ஜ் பேராமீட்டர்ஸ், அங்கே ஹியூஜ் பேராமீட்டர்ஸ் தேவை. பட் இங்கே ஸ்மால் பேராமீட்டர்ஸில் கம்மியான பேராமீட்டர்ஸில் ட்ரெயின் பண்ணிடலாம். அண்ட் தென்
இட் ரிக்வயர்ஸ் பவர்ஃபுல் சர்வர்ஸ். இந்த எல்எல்எம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு பவர்ஃபுல் சர்வர்ஸ் வேணும், அதை ரன் பண்ணுறதுக்கு பவர்ஃபுல் சர்வர்ஸ் வேணும். ஸோ லோக்கலாக நீங்கள் ரன் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு எல்எல்எம் பில்ட் பண்ணி உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் சிஸ்டம்லையோ நீங்கள் பில்ட் பண்ணி ரன் பண்ண முடியாது. அதுக்கு பவர்ஃபுல் சர்வர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் இந்த எல்எல்எம்ஸை ரன் பண்ண முடியும். பட் அதே நேரத்தில் எஸ்எல்எம்மை நீங்கள் பில்ட் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் இருக்கட்டும், உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கும், ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே உங்கள் எஸ்எல்எம்மை யூஸ் பண்ண முடியும். ஸோ இட் டசன்ட் ரிக்வெஸ்ட் தட் பவர்ஃபுல் சர்வர்ஸ் லைக் எல்எல்எம். அண்ட் தென் LLMs ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ ஒரு LLM பில்ட் பண்ணி அதை வந்து ட்ரெயின் பண்ணி ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாம் ட்ரெயின் பண்ணுறது பில்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இது ஹை பவர்ஃபுல் சர்வர்ஸ் எல்லாம் ரொம்ப தேவை. பட் எஸ்எல்எம்க்கு அது கிடையாது. ஏன்னா ரொம்ப கம்மியான பேராமீட்டர்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணிடலாம். நிறைய சர்வர்ஸ் தேவை, பவர்ஃபுல்லான சர்வர்ஸ், காஸ்ட்லியான சர்வர்ஸ் தேவையில்லை. அதனாலேயே இட் இஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். அதனால தான் உங்கள் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு தேவையான ஏஐ நீங்கள் பில்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும், எல்எல்எம்ஸ் கேன் சால்வ் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ஸ். பட் எஸ்எல்எம் வந்து சிம்பிள் அண்ட் குயிக் டாஸ்க் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எல்எல்எம் பண்ணுற மாதிரி காம்ப்ளெக்ஸான டாஸ்க், பெரிய வீடியோ ஜென்ரேஷன், இமேஜ் ஜென்ரேஷன், சூப்பராக அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எஸ்எல்எம்ல பண்ண முடியாது. எஸ்எல்எம்ல சிம்பிள் குயிக் டாஸ்க் மட்டும் தான் எஸ்எல்எம் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பில்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எல்எல்எம் அண்ட் எஸ்எல்எம். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இப்போ இந்த எஸ்எல்எம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ வாட் ஆர் தி அப்ளிகேஷன் ஆஃப் எஸ்எல்எம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட ஆர்கனைசேஷனுக்குள்ள பிஸ்னஸ்க்குள்ள யூஸ் பண்ணலாம். பட் அதையும் தாண்டி எந்த இடத்துலலாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் சாட் பாட்ஸ் அண்ட் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். ஸோ இந்த சாட் பாட்ஸ் எல்லாம் நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு எல்எல்எம் மாதிரி பெரிய மாடலில் பில்ட் பண்ணி தான் அதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எஸ்எல்எம் யூஸ் பண்ணி நீங்கள் சாட் பாட்ஸை பில்ட் பண்ணிக்கலாம், வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்கள் பிஸ்னஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஆட்டோ கரெக்ட் அண்ட் டெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த ஆட்டோ கரெக்ஷனை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபோன்லலாம் நீங்கள் டைப் பண்ணும்போதே தப்பாக டைப் பண்ணியிருந்தீங்கன்னா, மிஸ்பெல் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக ஆட்டோ கரெக்ட் ஆயிரும். அண்ட் தென் டெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். ஸோ இப்போ ஹவ் ஆர் யூ அப்படின்னு டைப் பண்ணும்போது நீங்கள் ஹவ் ஆர் அப்படின்னு டைப் பண்ணும்போது யூ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடும். ஸோ இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன், டெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். ஸோ இதெல்லாமே எஸ்எல்எம்ல சூப்பராக பண்ணலாம். அண்ட் தென் டிரான்ஸ்லேஷன் டூல்ஸ். நீங்கள் நிறைய டிரான்ஸ்லேஷன் டூல் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் டூல்ஸை எஸ்எல்எம்ல பில்ட் பண்ணலாம். அண்ட் தென் ஸ்மார்ட் டிவைசஸ். ஸோ எஸ்பெஷலி ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஐஓடி டிவைசஸாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே எஸ்எல்எம் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்எல்எம் ரொம்ப லைட்டாக வெர்ஷனாக இருக்கிறதுனால எல்லா டிவைசஸுக்கும் அது கம்பேட்டபிளாக இருக்கும். எல்லா டிவைசஸ்லையும் ஸ்மார்ட் டிவைசஸ், ஃபோனில் இருக்கட்டும், ஐஓடி டிவைசஸ், லைக் இப்போ எல்லாமே ஸ்மார்ட் டிவைசஸாக வந்துட்டு இருக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே எஸ்எல்எம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் கஸ்டமர் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாட் பாட்ஸ் எல்லாம் நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்காக ஒரு சாட் பாட்ஸ் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறது தான் இந்த எஸ்எல்எம்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ். இன்னும் சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எஸ்எல்எம்ல இருக்குது. இது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் தான். ஸோ இப்போ எல்எல்எம்னா எங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ChatGPT யூஸ் பண்ணியிருக்கோம், ஜெமினி யூஸ் பண்ணியிருக்கோம், Claude யூஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் எல்எல்எம்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் எஸ்எல்எம்ஸை தனியாக நாங்கள் யூஸ் பண்ணது இல்லையே. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம், ஸோ இந்த ChatGPT மாதிரி டூல்ஸ் எல்லாம் எஸ்எல்எம்ல இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்குது. அது என்னன்றதை நெக்ஸ்ட் லைனில் நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்எல்எம்ஸ் அவைலபிள் டுடே. ஃபர்ஸ்ட் பெரிய பிக் கம்பெனிஸ் என்னென்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் Pi 3, அதாவது மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ண Pi 3 அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது. ஸோ இது ஒரு எஸ்எல்எம் மாடல். அண்ட் தென் OpenAI ரிலீஸ் பண்ண ChatGPT மட்டும் உங்களுக்கு தெரியும், பட் ChatGPT எஸ்எல்எம்மும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் OpenAI எஸ்எல்எம்மும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா GPT-4o mini அப்படின்ற ஒரு எஸ்எல்எம் இருக்குது. அண்ட் தென் வி ஹேவ் திஸ் ஜெம்மா. ஸோ இந்த ஜெம் என்னன்னா கூகுள் ரிலீஸ் பண்ண ஒரு எஸ்எல்எம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையான்னு தெரியல, பட் இதெல்லாம் மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்க எஸ்எல்எம்ஸ். அண்ட் தென் வி ஹேவ் திஸ் ஓப்பன் சோர்சஸ் அண்ட் பாப்புலர் மாடல்ஸ் என்னன்னா டைனி LLM, and then Mistral AI, and then Qwen. ஸோ இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் அண்ட் பாப்புலர் எஸ்எல்எம் மாடல்ஸ். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ப்ரீடெண்ட் எஸ்எல்எம் மாடல்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹக்கிங் ஃபேஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா நிறைய எஸ்எல்எம் மாடல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அது எல்லாமே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் தி அவைலபிள் எஸ்எல்எம்ஸ் டுடே இன் தி மார்க்கெட். ஸோ இந்த செஷனில் எந்த இன்டெப்த்தான பெரிய டெக்னிக்கல் ஜாகன்ஸ் வச்சு, டெக்னிக்கல் கான்செப்ட் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் சிம்பிள் லாங்குவேஜில் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இந்த எஸ்எல்எம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தென் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் திஸ் வீடியோ வித் திஸ் டேக் அவே பாயிண்ட். You don't always need big AI models. Small models can solve many real world problems. நீங்கள் எப்போதுமே ஒரு பெரிய LLM தான் வேணும், ஸோ ChatGPT மாதிரி ஒரு LLM இருந்தால் தான் ஒர்க் பண்ணி என்னால் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. You can use the small models
that can solve many real world problems. ஸோ உங்களுக்கான ப்ராப்ளம்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸும் எல்லாராலையும் சால்வ் பண்ண முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கான ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்களா, ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கான என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அந்த ப்ராப்ளம் இந்த ஏஐ வச்சு எப்படி நான் ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நான் பெரிய LLM தான் பில்ட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ நான் ChatGPT தான் நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் Claude AI வந்து என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தா அது சேஃபாக இருக்குமா இருக்காதா, இல்லை எந்த LLM கொடுத்தா சேஃபாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற அந்த தாட் உங்களுக்கு வேண்டாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏஐ சிஸ்டம்ஸை பில்ட் பண்ணிக்கலாம். அது இந்த SLMs யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூ டோன்ட் ஆல்வேஸ் நீட் பிக் ஏஐ மாடல். ஸோ பெருசாக தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்மால் மாடல்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் திங்க் வைஸ் அண்ட் ஆக்ட் ஸ்மார்ட். So with this said, we'll meet again in another video. Until then, bye from Stefan. ஒரு சூப்பரான டேக்அவே பாயிண்ட்டை கொடுத்து ஸ்டெஃபின் வந்து பயங்கரமாக பல உதாரணங்களை காமிச்சு எக்ஸ்பிளனேஷன்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்டாலாம் கூட பண்ணி உங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்காரு. ஸோ டேக்அவே பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய இடத்துல இந்த SLMs தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு அவ்வளோ பெரிய GPUஸ்லாம் உங்களுக்கு வந்து தேவையில்லை. எப்பயுமே LLMஸை கால் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை முடிக்கிறதுக்கு SLMs எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத தியரியை தாண்டி ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வாட் இஸ் LLMன்றது கற்றுக்கிட்டோம். ஹவு டு பில்ட் an AI சிஸ்டம் அப்படின்றத நாங்கள் காமிச்சிருக்கோம். அதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஏஐக்கெலாம் பைத்தன்லாம் படிக்கணும், பேக் ஹேண்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, ஃப்ரண்ட் ஹேண்டில் எப்படி பண்ணுறதெல்லாம் ப்ராப்பராக படிச்சிங்கன்னா தான் அதை நீங்கள் அந்த மாதிரி SLMs நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணுறது எனக்கு எதெல்லாம் இருந்தாலும் ஈஸி. பட் அது புரிஞ்சு பில்டு பண்ணியிருக்கணும். அது எப்படி அந்த ஃபார்மில் பண்ணி பில்ட் ஆகுது அப்படின்றத அந்த டீப் தியரியும் புரிஞ்சுட்டு பண்ணுறது தான் ஒரு சூப்பரான ஒரு நாலேஜை வந்து கெயின் பண்ணுறதுக்கு அர்த்தம். அதை பற்றிலாம் ஸ்டெஃபன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. டிஃபரன்ஸ் பிட்வீன் SLM அண்ட் லார்ஜ் லேங்குவேஜ் பார்த்துருக்கோம், டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம், SLMs இதெல்லாம் என்னைக்குன்றது பார்த்துருக்கோம், ஒரு டேக்அவே பாயிண்ட் கூட இந்த செஷன் வந்து பேக் பண்ணியிருக்கோம். ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து செஷனை வந்து நம்ம மேக் பண்ணும்போது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி நம்ம வந்து செஷனை எப்பயுமே வந்து டீகோட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் யூ ஜஸ்ட் லீவ் யுவர் தாட்ஸ். உங்களோட லைக்கை தாண்டி நானும் இங்கே கொஞ்சம் எஃபர்ட் போடுறேன், டீமும் எஃபர்ட் போடுறாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கமெண்ட்ஸில் கண்டினியூஸாக போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறதுனால தான் வி ஆர் கண்டினியூஸ்லி கிவிங் திஸ் பர்டிகுலர் வேல்யூ டு யூ ஆல். அது மட்டும் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 minutes மட்டும் எடுத்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வாட் இஸ் யுவர் டேக்அவே பாயிண்ட், ஹவ் வாஸ் த செஷன் ஃபார் யூ அப்படின்றத போட்டுட்டு வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ தட் இஸ் சம்திங் ரியலி குட் அப்ரோச். கொஷின்ஸ் நிறைய பேருக்கு வரும், பட் என்ன டேக்அவே பாயிண்ட்ஸ் என்ன புரிஞ்சுதுன்ற போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ கொஷின்ஸ் எது இருந்தாலும் வைங்க. தட்ஸ் ஆக்சுவலி குட் பாயிண்ட். பிகாஸ் நாளைக்கு ஏதாச்சும் மீட்டிங்கில் நீங்கள் போகிறீங்க, நெட்ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னா எடுத்ததுமே கொஷின் கேட்குறத தாண்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது ஒரு டைம் நீங்கள் பேசிட்டு அப்ரிஷியேட்டாக ஒரு சம்திங் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்க அது என்ன புரிஞ்சதுன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொஷின் கேட்கறது ஒரு நல்ல அப்ரோச். அதான் நான் இந்த பர்டிகுலர் சேனலில் ஒவ்வொரு வீடியோஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒரு கேரக்டர் அப்படி இன்பில்ட்டாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கும் போது நீங்களும் அஸ் அ ப்ரொஃபஷனலாக பயங்கரமாக குரோ ஆகலாம். ஸோ ஜஸ்ட் கமெண்ட். ஓகே, அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து ரீகார்ட் பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் பாய்.